Hello everyone, welcome to Tamil Nadu Trading Institute. Myself, Jeeva. மார்ச் செகண்ட் வீக் நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும், நாளைக்கு இன்ட்ராடே லெவலோட இம்பார்ட்டன்ட் லெவல் என்ன, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா ப்ரீமியம் கால்குலேஷனுங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கிஃப்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே க்ளோசிங்லேருந்து 250 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் வச்சுருக்காங்க. பர்டிகுலராக நம்ம மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் இருக்க வார் டென்ஷன் இருக்கனால இந்தியா விக்ஸ் ஆல்மோஸ்ட் 19ல் இருக்குது. இந்தியா விக்ஸ் 19, 20, 21லாம் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் ஓவர் ப்ரீமியம் ஹையாக இருக்கும். ஸ்டாடல் ப்ரீமியம் 200 இருக்க வேண்டிய இடத்துல 450 இருக்குது, டபுளுக்கு மேலே இருக்குது. அதனால் மார்க்கெட்டில் ரொம்ப நேரம் ட்ரேட் எடுத்து ஹோல்ட் பண்ணக்கூடாது. இமிடியேட் என்ட்ரி இமிடியேட் எக்ஸிட் ஆகிறது அட்வைசபிள். சேஃப் ட்ரேடர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்களால் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண முடியுதா, எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுங்கிறது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இந்த டைமில் எப்படி நம்ம பேஷண்ட்டாக இருக்குங்கிறது பண்ணுறதே ஒரு அட்வைசபிள். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு ஹெட்லைன் நியூஸ் வந்தால் போதும், திடீர்னு ஷார்ட் கவரிங் வந்துடும். சில பேர் வந்து புட் ஆப்ஷன் எடுத்து ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. புட் ஆப்ஷனே எடுத்து ஹோல்ட் பண்ணாலும் சம்டைம்ஸ் ஒரு ஹெட்லைன் நியூஸ் வரும்போது ஷார்ட் கவரிங் வரும்போது ஃபுல்லாக ப்ரீமியம் அதிகமாக இருக்கனால நல்ல ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் நல்ல ஒரு ஃபால் வரும். அதனால் மார்க்கெட்டில் இமிடியேட் என்ட்ரி இமிடியேட் எக்ஸிட் ஆகிறதுக்கு பாருங்கள். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் 24,200ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். அதுக்கு கீழே டே கண்டில் க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை நெகட்டிவாக போகும். நம்ம லெவல்ஸில் போய் அதெல்லாம் பார்க்கணும். Disclaimer, I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your finance advisor. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். நிஃப்டியோட டே டைம் ஃப்ரேம் சார்ட் வச்சுருக்கோம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கிஃப்ட் நிஃப்டி 265 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகும்போதே மேபி 24,200 கீழே ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 24,200ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜோனு. ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா டே டைம் ஃப்ரேம் சார்ட்டில் எப்போல்லாம் வந்து 24,300 அந்த ரேஞ்செலாம் வருதோ அங்கேருந்து ஒரு ப்ரைஸ் பவுன்ஸ் பேக் ஆகும். இந்த டைம் இந்த ப்ரீவியஸ் மல்டிபிள் சப்போர்ட் ஜோன் கீழே ஸ்ட்ராங் க்ளோசிங் டே கோன்ஷன் வச்சுட்டாங்க அப்படின்னா கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேப் ஃபில்லிங் ஏரியாலாம் இருக்குது. அதெல்லாம் கேப் ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. எகைன் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அப்படியே டவுன் ட்ரெண்ட் பக்கம் கன்வெர்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி சென்செக்ஸ்லாம் வந்து சம்டைம்ஸ் நெகட்டிவ் ட்ரெண்ட் பக்கம் திரும்பினாலும் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 2 months வந்து அப்சைடில் ஹோல்ட் ஆகி நிஃப்டி அண்ட் சென்செக்ஸை வந்து ஹோல்ட் பண்ணிருச்சு. இப்போ பேங்க் நிஃப்டியே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மல்டிபிள் சப்போர்ட் ஜோன் பட்ஜெட் அப்போ கீழே விழுந்து கேப் அப் வச்சாலும் அந்த லோவை கரெக்டாக எடுத்து ஸ்ட்ராங் நெகட்டிவ் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ப்ரீவியஸாக இந்த இடத்துல தான் பிரேக் அவுட் ஆகிட்டு ரீட்ரெஸ்மெண்ட் ஆகிட்டு ஒரு ரேலி கொடுத்துச்சு. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா 56,900. அது திருப்பியும் கேப் டவுன் ஆயிடுச்சு மண்டே நாளைக்கு அப்படின்னா அந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 78,500 ப்ரீவியஸ் பிரேக் அவுட் ஜோன் ரீடெஸ்ட், அங்கேருந்து ஒன்றும் க்ளோசிங் வராமல் லாஸ்ட் ஒரு 2 quartersஆகவே சப்ஸ்டெயின் ஆகிட்டு இருந்த இடம். ப்ரீவியஸாக வாரோட டென்ஷன் வரும்போது கேப் டவுன் ஆகும்போதும் ப்ரைஸ் வந்து பவுன்ஸ் ஆச்சு. அந்த இடத்துலேருந்து மண்டே 78,500 கீழே க்ளோசிங் வச்சாங்க அப்படின்னா சேம் நிஃப்டிக்கு சொன்ன மாதிரி தான் சென்செக்ஸ்லையுமே நிறைய கேப் ஃபில்லிங் ஏரியாலாம் இருக்குது. அப்புறம் 1 by 1 கேப் ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜோனில் இருக்குது. நெக்ஸ்ட் வர 2 daysோட க்ளோசிங் எப்படி இருக்குங்கிறது மார்க்கெட்டில் பார்க்கணும். அக்ரெசிவ் ட்ரேடை அவாய்ட் பண்ணணும். ப்ரீமியம் இன்க்ரீஸாக இருக்கனால மார்க்கெட்டில் வெயிட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும் ட்ரேட் பண்ணணும், இல்லைனா ட்ரேடே அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஒன்ஸ் மார்க்கெட்டோட க்ளோசிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்கமிங் டேஸ் அந்த டைரெக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணுறது அட்வைசபிள். ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் எஃப்ஐ அண்ட் டிஐ டேட்டா கேஷ் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் எகெயின் அக்ரெசிவ் செல்லிங்க்கு வந்துட்டாங்க. பிப்ரவரி 26 பாருங்கள் 3,000, 7,000, 3,000, 8,000, 3,000 அந்த மாதிரி எபோவ் 3,000 crores செல் பண்ணிகிட்டே வராங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 7,600 crores இருக்கும். பர்டிகுலராக ஃப்ரைடே 6,030 கோடிக்கு கேஷ் மார்க்கெட்டில் செல்லிங்கில் இருக்காங்க. சேம் எஃப்ஐஎஸ் எப்படி செல்லிங்கில் இருக்காங்களோ டிஐஸ் வந்து அதுக்கு அளவுக்கு மார்க்கெட் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. ப்ரீவியஸாக லாஸ்ட் 1 week பார்த்தீங்க அப்படின்னா 5,000 crores, 12,000 crores, 8,000 crores, 12,000 crores. ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஸ் என்ன செல் பண்ணாங்களோ அதை விட 900 crores அதிகமாக பை பண்ணியிருக்காங்க. 6,972 crores பை பண்ணியிருக்காங்க. ப்ரோ ட்ரேடர் அண்ட் எஃப்ஐஎஸோட சம்மரி பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபியூச்சர்லேயும் சரி இண்டெக்ஸ் ஆப்ஷன்லேயும் சரி ஸ்ட்ராங் பேரிஸில் இருக்காங்க.
பொசிஷனை இது வரைக்கும் லாஸ்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா பொசிஷனை வந்து இந்த டைரக்ஷன் அக்யூரேட்டாக எடுக்கல, பட் இந்த வீக் அக்யூரேட்டாக எடுத்திருக்காங்க. ஸ்ட்ராங் பேரிஸில் இருக்காங்க. ப்ரோ ட்ரேடர் பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் ஆப்ஷனில் மீடியம் பேரிஸில் இருக்காங்க. கிளைண்ட்டுங்கிறது நம்ம தான், கிளைண்ட் தான் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்லேயும் சரி இண்டெக்ஸ் ஆப்ஷன்லேயும் சரி ஸ்ட்ராங் புல்லிஸில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு நிஃப்டியோட ப்ரீமியம் நெக்ஸ்ட் 2 டேஸில் எக்ஸ்பைரி வரப்போகுது. நெக்ஸ்ட் 2 டேஸில் எக்ஸ்பைரி இருக்கும்போதே ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே 9:15க்கு 4:30 ப்ரீமியம் ஓப்பன் ஆகுது. ஸ்டாடல் ப்ரீமியம் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் டிகே நடக்காமல் லாஸ்ட் மினிட்ல மார்க்கெட் ஃபால் ஆனதும் சேர்த்து ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகி 450 to 460 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னும் 2 டேஸில் ப்ரீமியமை ஜீரோ பண்ணணும். ஹைவிக்ஸ் என்வரான்மெண்ட்டில் ஹை ப்ரீமியம் இருக்கும். ரேண்டமாக புட் ஆப்ஷன் எடுத்து ஹோல்ட் பண்ணுறதோ இல்லை லாங் ஸ்டேடல்னால் ரெண்டுமே பை பண்ணுறது, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஏதாச்சும் ஒரு டைரக்ஷன் போய் பை பண்ணுறதுனாலோ ப்ராஃபிட் வரதும் பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். அப்போது மார்க்கெட்டில் ப்ரீமியம் எப்படி இருக்குது, ப்ரீமியம் தகுந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் ட்ரேட் பண்ணணும். ஐவிக்ஸ் ஐ ப்ரீமியம்லாம் இருக்கும்போது ஆப்ஷன் பையருக்கு ஃபேவராக இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் 24,400 ஸ்பாட் வந்து 24,450 இருக்கனால 24,450 கால் ஆப்ஷன் 222 ரூபா, புட் ஆப்ஷன் 200 ரூபா இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது மார்க்கெட் டைரெக்ஷன் கரெக்டாக இருந்தாலும் நம்ம எடுக்கிற டைரெக்ஷன் கரெக்டாக இருந்தாலும் 20 பாயிண்ட்ஸ் போக வேண்டிய இடத்துல 10 பாயிண்ட்ஸ் தான் போகும். சம்டைம்ஸ் இம்பார்ட்டன்ட் லெவல் பிரேக் ஆகும்போது 30-40 பாயிண்ட்ஸ் ஸ்பைக் வரும். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறது அட்வைசபிள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி எதுவும் பெருசாக பார்க்க வேணாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 24,500 ஸ்டாடில் இருந்துச்சு. ஃபாலோ பை எல்லா அண்டர் ஸ்ட்ரைக்லும் ஸ்லைட் ரைட்டிங் தான் இருக்குது. கம்பேர் வித் புட் ரைட் கால் ரைட் வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது. மார்க்கெட் திருப்பி கீழே உழுவுங்கிறதுனால தான் புட் சைடில் அக்ரெசிவ் ரைட்டர்ஸ் வரல. இன்கேஸ் மண்டே மார்னிங் ஓப்பன் ஆகும்போது கேப் டவுன் ஆனாலும் வெயிட் பண்ணிவிட்டு பவுன்ஸ் பேக் வருதான்னு பார்த்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது அட்வைசபிள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் லெவல்ஸ் மார்க் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷன் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லெவல்ஸ் ப்ளஸ் அந்த டைமில் எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுது எல்லாமே சார்ட்டும் ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் வந்துடும். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அது இல்லாமல் நம்ம வந்து வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்கோம். வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போடும்போது தான் என்னால் நிறைய வாய்ஸ் மெசேஜ் கொடுக்க முடியும். மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுது, எது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன சேஞ்ச் இருக்குது, எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம வாய்ஸ் மெசேஜும் கொடுத்துட்ருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுனால 24,172 இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஒன்றா ஆக்ட் ஆகும். அதுக்கு கீழே ரொம்ப அக்ரெசிவாக இருந்துச்சுன்னா 24,000 ரவுண்ட் ஃபிகர் நம்பர் ப்ளஸ் சைக்காலஜி நம்பர் சப்போர்ட் 2 ஆக்ட் ஆகும். அப்கமிங் டேஸில் நெக்ஸ்ட்டு 24,000 பிரேக் ஆகுதுன்னா 23,074 தான் மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். S1 S2 S3 சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். மிட் பாயிண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 4ஆம் தேதியோட மார்னிங் லோ தான் மிட் பாயிண்ட்டாக இருக்கும். சென்டர் பிவோட் பாயிண்ட்டாகவும் இருக்கும். எகைன் இங்கே வந்தால் ரிஜெக்ட் ஆகும். பவுன்ஸ் பேக் எடுத்துகிட்டு இங்கே சப்ஸ்டெயின் ஆகுதான்னு நம்ம பார்க்கணும். இதுதான் சென்டர் பிவோட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகும். அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 480 600 ஃப்ரைடே அங்கேருந்து தான் ஃபால் வந்துச்சு 600. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 24,700ங்கிறது மேஜர் ரெசிஸ்டன்ஸ். R1 R2 R3 லெவல்ஸ் கிளியராக மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல்லையும் அதில் அப்டேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு லெவல்ஸை மட்டுமே வச்சுட்டு ரியாக்ட் ஆகுதுன்னு உடனே என்ட்ரி எடுத்துடக்கூடாது. ப்ரீமியத்தை பார்த்துட்டே இருக்கணும். கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும்போது நிஃப்டியோட ஸ்பாட்டை வச்சு ஐவிக்ஸ் என்வரான்மெண்ட்டில் வெறும் ஸ்பாட்டை வச்சு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா வின்னிங் ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு கால் ஆப்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் 24,400 எடுக்கிறீங்கன்னா 24,400 கால் ஆப்ஷனுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே ரிஜெக்ட் ஆகுது, 24,400 புட் ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா 24,400 புட் ஆப்ஷனுக்கு அந்த சப்போர்ட் எங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். மல்டிபிள் டைம் எங்கெல்லாம் ப்ரீமியத்தில் சப்போர்ட் எடுத்துருக்கு திருப்பி பிரேக் அவுட் ஆனால் எது ரீடெஸ்ட் ஆகும் தெரியும். ஃப்ரைடே பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த 5 மினிட்ஸ் வச்சுருக்கேன். 320லேருந்து அப்படியே 220 100 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகிட்டு திருப்பி பவுன்ஸ் பேக் வந்துட்டு க்ளோசிங் அப்படியே செல் ஆன் ரைஸில் இருக்குது. இந்த மாதிரி ப்ரீமியம் அதிகமாக இருக்கும்போது சினாரியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 92 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்துட்டு அடுத்த கேண்டிலே ரெக்கவரி ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ரீமியம் அதிகமாக இருக்கும்போது ஸ்டாப் லாஸ் சென்டிங் பண்ணிட்டு தான் மார்க்கெட்டில் மொமெண்டம் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள்.
பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லேயே பார்க்கலாம். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் 57,368ங்கிறது சப்போர்ட் ஒன்று ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 56,925 செகண்ட் சப்போர்ட், ஃபைனல் சப்போர்ட் 56,611 சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் S1 கீழே, சப்போர்ட் 1 கீழே டே கேண்டிலில் க்ளோஸ் வந்துச்சுன்னா மார்க்கெட் வீக்காக இருக்கும். நம்ம ஏன் பேங்க் நிஃப்டி பார்க்குறோன்னா, சம்டைம்ஸ் பேங்க் நிஃப்டியை ஹோல்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நிஃப்டியோட இண்டெக்ஸ் ஹெவி வெயிட் HDFC அண்ட் ICIC, அதனால் இதில் பர்டிகுலராக எப்படி க்ளோஸ் வருது இல்லை, நம்ம பேங்க் நிஃப்டியில் எதுவும் ட்ரேட் பண்ண போகிறதில்ல. பட் பேங்க் நிஃப்டியில் லெவல்ஸ் எங்கே ரியாக்ட் ஆகுதுங்கிறது வாட்ச் பண்ணுறது அட்வைசபிள். 57,700ங்கிறது சென்டர் பிவோட்டாக இருக்கும். அப்சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இம்பேலன்ஸும் 58,200, 58,400 ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். சிம்பிளாக டே டைம் ஃப்ரேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ரீவியஸ் சப்ளை ஜோன் பேங்க் நிஃப்டியில் இந்த ஏரியா, அதுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க, ரீடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. திருப்பியும் இந்த லெவல் கீழே ஸ்ட்ராங் க்ளோசிங் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் வீக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ப்ரீவியஸ் பிரேக் அவுட் லெவல், சப்ளை ஜோன், ரெசிஸ்டன்ஸ், பிரேக் அவுட், ரீடெஸ்ட், அதுக்கப்புறம் மார்க்கெட் கன்சாலிடேட் வித் பாசிட்டிவ் பயாஸில் இருந்துச்சு. எக்ஸாக்டாக இப்போ அந்த பிளேஸ் இருக்குது. மண்டே ஃபஸ்ட்டு ஆஃப் 12:15 கீழே ட்ரேட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃபில் கூட மேலே வந்து க்ளோஸ் வச்சா பரவாயில்ல. எகெயின் ஒரு பேரிஸ் கேண்டல் இப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா திருப்பி வரது எல்லாமே ரீட்ரேஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணும். மார்க்கெட் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.